சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மலர் மருத்துவம் பற்றி பார்க்கலாம். அதாவது டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவனுடைய மனம் மட்டும்தான். அவன் மனசு சரியில்லாதனால தான் அவனுக்கு பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். அவர் இந்த பூக்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த பூக்களுடைய எசன்ஸ்லேருந்து மனிதனுடைய மனங்களை மாற்ற முடியுன்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சார். பொதுவாகவே நறுமணத்துக்கு மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இன்றைக்கி நிகழ்காலத்தில் வாழாதவர்கள், போன வழியில் பாருங்கள், பயம் சார்ந்த மனிதர்கள், உறுதியற்ற மனிதர்கள்லாம் பேசணும். இப்போ மூணாவதாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நிகழ்காலத்தில் வாழாத மனிதர்கள், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அவங்க வாழவே மாட்டாங்க, அந்த மனிதர்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல கிளமட்டிஸ் அப்படின்னு ஒரு மலர் மருந்து பார்க்கலாம். இவங்க என்னென்னா நிகழ்காலத்தில் வாழாமல் இருக்கிறது, இப்போ இருக்கக்கூடியதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது, கனவு உலகத்தில் வாழ்கிறது, இப்போ ப்ரெசன்ட் இல்லாமல் கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க தான் கிளமட்டிஸ். அனிசக்கல்னு சொல்லக்கூடிய மருந்து, கடந்த காலத்தை நினச்சி அதையே ஃபீல் பண்ணுறது, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணாமல் அதை பார்க்காம முன்னாடி நடந்த கடந்த கால துயர சம்பவம் நினச்சிக்கிட்டே வாழ்கிறது, இது அனிசக்கல். வைல்டு ரோஸ், அலட்சியம், இப்போ நடக்கிற எதை கண்டாலும் அலட்சியமாகிறது, எது மேலேயும் பிடிப்பு இல்லாமங்கிறது, இது வைல்டு ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து. ஆலிவ், முழு சோர்வு, சோம்பேறித்தனமாகிறது, நிகழ்காலத்தில் வாழாமல் அப்படியே சோம்பேறித்தனமாகிறது, அது ஆலிவ். ஒயிட் செஸ்னட், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். தான் செஞ்ச தவறு, ஏற்கனவே நான் பண்ணியிருக்க தவறு, இல்லைனா ஏதோ ஒரு சம்பவம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம், அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் செஸ்னட். இவங்களும் பாருங்கள் நிகழ்காலத்தில் வாழல, புரியுதுங்களா? அடுத்ததாக சொல்கிறேன் பாருங்கள், மஸ்டர்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். மஸ்டர்டுறது காரணமே இல்லாமல் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மஸ்டர்டு. அவங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, ஆனால் இருந்தாலும் அவங்க ஏதோ பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, புரியுதுங்களா? அது மஸ்டர்டு, காரணமே இல்லாமல் ஒரு சோர்வோ பயமோ வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று இருக்குது பாருங்கள், செஸ்ட்நட் பட். அனுபவத்திலேருந்து எதையுமே கற்றுக்காமங்கிறது. இப்போ நடந்த விஷயங்கள்னு ஒரு அனுபவம் எடுத்துக்கணும் பார்த்தீங்களா? இப்போ நடந்த விஷயம் நடந்ததுன்னா எடுத்துக்க மாட்டாங்க, நிகழ்காலத்தில் வாழ மாட்டாங்க. இப்போ